ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் இருக்க க்ரோம் ஹிஸ்ட்ரி எப்படி வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒன்மையாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன தான் க்ரோம் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணியிருந்தாலும் நான் சொல்ல போகிற கூகுள் அதாவது உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதையும் டெலிட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மொபைல் இருக்க அதாவது நீங்கள் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரோம் ஹிஸ்ட்ரியில் எல்லாமே டெலிட் ஆகும். ஸோ இது எப்படி இப்போ க்ரோம் ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாமே டெலிட் பண்ணுறது டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்குள்ள நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ உங்களோட மொபைலில் எவ்வளோ ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி க்ரோம் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே சர்ச் பண்ணியிருந்தாலும் அதாவது டெலிட் பண்ணியிருந்தாலும் எல்லா ஹிஸ்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த அதாவது கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் ஆகி உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கும் நீங்கள் டெலிட் பண்ணி ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ அதனால் எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து டெலிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த டேட்டா ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதாவது வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஹிஸ்ட்ரி செட்டிங்ஸ் கீழே அந்த வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகி முடிச்சுட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா திரும்ப அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆல் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த மேனேஜ் ஆல் அண்ட் வெப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா எது வேண்டாங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கூட ஒவ்வொன்றா நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்க முடியும். அல்ல இப்போ அப்படி இல்லை நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது கீழே டெலிட்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் வந்து லாஸ்ட் ஹவர்ஸில் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுமா, இல்லை லாஸ்ட் டேயில் கிளிக் பண்ணுமா, இல்லை ஆல் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து டெலிட் ஆயிடும். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக அதாவது கூகுள் க்ரோம் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் சர்ச் பண்ணுறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து அதை டெலிட் பண்ண ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இதில் வந்து சேவ் ஆகிருக்கு நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சினா மறக்காம சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.